அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். காசாவில் உணவுக்காக காத்திருந்த 50 பாலஸ்தீனர்களை கொடூரமாக சுட்டுக் கொன்ற இஸ்ரேல் இராணுவம். பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கும் இடையில் தொடர்ச்சியாக மோதல் இடம்பெற்று வருகின்றது. இந்த மோதலில் இதுவரை இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 58,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் தற்போது காசாவில் உணவு தேடி உணவு மையங்களை நோக்கி செல்லும் குழந்தைகள் உட்பட அங்குள்ள மக்களை இஸ்ரேல் இராணுவத்தினர் ஈவிரக்கமின்றி தொடர்ச்சியாக சுட்டு வீழ்த்தும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றது. இந்நிலையில் நேற்றைய தினம் காசாவில் குறைந்தது 50 பேர் உணவுக்காக வரிசையில் நின்றபோது இஸ்ரேலால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதில் உணவு மையங்களுக்கு அருகில் உணவுக்காக காத்திருந்த 32 பேரும் கொல்லப்பட்டிருப்பதுடன் 80க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளார்கள். கடந்த 27ஆம் தேதி முதல் இதுவரை உணவுக்காக காத்திருந்து ஆயிரக்கணக்கானோரை இஸ்ரேலிய இராணுவம் சுட்டுக் கொலை செய்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. உலக உணவு திட்ட அமைப்பு காசாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பசியால் மடிந்துவிடும் பேரழிவில் உள்ளார்கள். 3இல் ஒருவர் பல நாட்கள் உணவின்றி தவித்து வருவதாக கூறியுள்ளது. அதேபோல அங்கு இயங்கும் ஒரு சில மருத்துவமனைகளில் கூட போதிய மருந்துகள், எரிபொருள் இல்லை. இன்குபேட்டர் இன்றி பச்சிளம் குழந்தைகள் பலரும் உயிரிழந்து வருகின்றார்கள். இதனிடையே இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்தம் தொடர்பாக இரு தரப்பிலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகின்ற போதிலும் இந்த பேச்சுவார்த்தைகள் பாரிய அளவில் முன்னேற்றமின்றி தேங்கி கிடக்கின்றது. காசாவில் இருந்து மேலும் 10 பணைய கைதிகள் விரைவில் விடுவிக்கப்பட உள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ள சூழ்நிலையில் அங்கு ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக பலரும் தெரிவித்திருப்பதுடன் இஸ்ரேலின் படுகொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கவலை வெளியிட்டுள்ளார்கள். தெற்கு ஈரானில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 21 பலியான நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள ஷிராஸில் பேருந்து கவிழ்ந்ததில் 21 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 34 பேர் காயமடைந்துள்ளார்கள். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து ஃபார்ஸ் மாகாணத்தின் அவசரகால அமைப்பின் தலைவர் மசூத் அபேத் கூறுகையில், நேற்று காலை இந்த சம்பவம் நிகழ்ந்ததாகவும் மீட்புப் படையினர் உடனடியாக சம்பவ இடத்தில் இருந்ததாக குறிப்பிட்டார். விபத்திற்கான காரணம் விசாரணையில் உள்ளது. மீட்புப் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மீட்பு நடவடிக்கை முடிந்து விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் கூடுதல் தகவல்களும் இறுதி புள்ளி விவரங்களும் அறிவிக்கப்படும் என்றார். இச்சம்பவம் ஈரானில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானில் சாலை மற்றும் தெரு விபத்துகளில் ஆண்டுதோறும் ஏறக்குறைய 17,000 பேர் பலியாவதாக சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளார்கள். இந்தியா பாகிஸ்தான் மோதலில் சுட்டு வீழ்த்தப்பட்ட 5 ஜெட் விமானங்கள் ட்ரம்ப் அறிவிப்பால் மீண்டும் பரபரப்பு. இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரில் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த தாக்குதலின் பின்னர் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த மோதலில் 5 போர் விமானங்கள் வரை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் சில குடியரசுக் கட்சி அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இரவு விருந்தின் போது தனது கருத்துக்களை தெரிவித்த ட்ரம்ப் எந்த பக்கத்தின் ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதை குறிப்பிடவில்லை. உண்மையில் விமானங்கள் வானிலிருந்து சுடப்பட்டன 4 அல்லது 5, ஆனால் உண்மையில் 5 ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக நான் நினைக்கின்றேன் என்று ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் சண்டை பற்றி பேசும்போது மேலதிக விவரங்களை வழங்காமற் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஏற்கனவே 5 இந்திய போர் விமானங்களை வான்வெளி போரில் சுட்டு வீழ்த்தியதாக கூறியது. இந்தியாவின் உயர் பதவியில் உள்ள ஜெனரல் மே மாத இறுதியில் முதல் நாள் போர்களில் வான்வெளி இழப்புகளை சந்தித்த பின்னர் இந்தியா தந்திரோபாயங்களை மாற்றியதாகவும் 3 நாட்களுக்கு பின்னர் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்தார். பாகிஸ்தானின் சில விமானங்களை தாம் சுட்டு வீழ்த்தியதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ள போதிலும் தமது விமானங்களுக்கு எந்த இழப்பும் ஏற்படவில்லை என்று இஸ்லாமாபாத் மறுத்தது. ஆனால் அதன் விமான தளங்கள் தாக்கப்பட்டதை ஒப்புக்கொண்டது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தெரிவித்த இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகள் பரவலாக வெளியாகியுள்ளது. சிங்கப்பூரில் மிக பெரும் சைபர் தாக்குதல், திணறும் அரசு திணைக்களங்கள். சிங்கப்பூர் நாட்டில் ஒரு சக்தி வாய்ந்த சைபர் தாக்குதலால் அந்நாட்டு அரசு நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. குறித்த சைபர் தாக்குதல் அரசு நிறுவனங்கள் உட்பட முக்கிய அமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளதாக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது.
நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் கே சண்முகம் இந்த சைபர் தாக்குதல் UNC 3886 என அடையாளம் காணப்பட்டதாக கூறினார். சிங்கப்பூரில் பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்ளிட்ட முக்கியமான துறைகளில் உள்ள அமைப்புகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இந்த பிரச்சினையை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வியட்நாமில் சுற்றுலா படகு கவிழ்ந்ததில் 18 பேர் பலியான நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வியட்நாமில் ஹலாங் விரிகுடாவில் 50 பேருடன் சனிக்கிழமை பிற்பகல் சென்ற சுற்றுலா படகு திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்தமையால் கவிழ்ந்தது. இந்த சம்பவத்தில் 18 பேர் நீரில் மூழ்கி பலியானார்கள். மேலும் 23 பேரை காணவில்லை. அதே சமயம் 12 பேரை மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். பலத்த காற்று காரணமாக படகு தலைகீழாக கவிழ்ந்தது என்று உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். உயிர் பிழைத்தவர்களில் 14 வயது சிறுவனும் அடங்குவதாக கூறப்படுகின்றது. கவிழ்ந்த படகில் சிக்கியிருந்த சிறுவனை 4 மணி நேரத்துக்கு பின்னர் மீட்புக் குழு மீட்டுள்ளார்கள். சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலானோர் தலைநகர் கெனவி சேர்ந்தவர்கள் என்று வியட்நாம் அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே அடுத்த வாரம் ஹலாங் விரிகுடாவின் கடற்கரை உட்பட வியட்நாமின் வடக்கு பகுதியை புயல் தாக்கலாம் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய விமானங்களுக்கான வான்வழி தடையை தொடர்ச்சியாக நீட்டித்தது பாகிஸ்தான். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலாக இந்தியா பாகிஸ்தான் மீது சிந்தூர் ஆபரேஷன் என்ற பெயரில் நடவடிக்கை மேற்கொண்டது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே முழு அளவிலான போர் முழுநிலை ஏற்பட்ட போது திடீரென போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்தியாவுக்கு சொந்தமான அல்லது குத்தகைக்கு விடப்பட்ட விமானங்கள், இராணுவ விமானங்கள், பொது போக்குவரத்து விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த அந்நாட்டு அரசு போர்க்கால சூழலில் தடை விதித்தது. இந்நிலையில் அந்த தடை ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி காலை 5:19 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தானின் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. வரும் 24ஆம் தேதி வரை அனைத்து பாகிஸ்தான் விமானங்களும் இந்தியாவின் வான்வெளியை பயன்படுத்த மத்திய அரசு தடை விதித்துள்ளது. ஏப்ரல் 30ஆம் தேதி இந்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்தது. பாகிஸ்தான் ஏப்ரல் 24ஆம் தேதி வரை அவர்களின் வான்வெளியை பயன்படுத்த தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனிய தலைநகர் கார்கிவ் மற்றும் ஒடேசா நகரங்களின் மீது ரஷ்யா பயங்கர தாக்குதல். நேற்றைய தினம் உக்ரைன் மீது 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் 30க்கும் மேற்பட்ட குரூஸ் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி ரஷ்யா பாரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. கருங்கடல் துறைமுக நகரமான ஒடேசாவில் 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஒரு ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் மீட்கப்பட்டதாக ஒடேசா மேயர் தெரிவித்துள்ளார். ஒடேசா தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 6 பேர் காயமடைந்ததாகவும், உக்ரைனின் வடகிழக்கு சுமி பகுதியில் முக்கியமான உட்கட்டமைப்புகள் சேதமடைந்ததாகவும், அதேபோல் தலைநகர் கார்கிவிலும் பல உட்கட்டமானங்கள் சேதமடைந்திருப்பதாக உக்ரைன் பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிரியாவின் சுவைடா மாகாணத்தில் கொடிய மோதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. சிரியாவின் சுவைடா மாகாணத்தில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதாக ஆளும் ஜலானி தலைமையிலான சிரிய அரசு அறிவித்திருந்தாலும் அதை மீறி பழங்குடியின மக்களுக்கு ஆதரவாக ட்ரூஸ் இன மக்களை குறிவைத்து மிக கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. போர் நிறுத்த அறிவிப்பு வெளியாக போவதிலும் பெடோயின் பழங்குடியின போராளிகள் மற்றும் ட்ரூஸ் அமைப்பினுடைய போராளி குழுக்களுக்கு இடையில் மிக கடுமையான துப்பாக்கிச்சூட்டு சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த துப்பாக்கிச் சண்டையில் ட்ரூஸ் ஆயுத குழுவை சேர்ந்த பலர் கொல்லப்பட்டிருப்பதாகவும், 50,000க்கு மேற்பட்ட பெடோயின் பழங்குடியின குடிமக்களுக்கு ஆதரவான படைகள் தொடர்ச்சியாக ட்ரூஸ் சமூகத்தை சுற்றி வளைத்து மிக கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டு வருவதால் ட்ரூஸ் சமூகத்தினர் மத்தியில் மிக பெரும் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. ஸ்டெல் ஆதரவு பெற்ற ட்ரூஸ் இயக்கத்தினுடைய பல உறுப்பினர்கள் சிரியாவின் பெடோயின் பழங்குடியின ஆதரவு படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும், ட்ரூஸ் படைகளின் முக்கியமான கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சிரிய செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே சிரியாவில் மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை அழைப்பு விடுத்துள்ளது. ஐநாவின் அழைப்பை மீறியும் அங்கு தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் ஸ்டெல் ஆதரவு படைகளும் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற ட்ரூஸ் மக்களும் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகியுள்ளார்கள். இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.